அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஒரு ஸ்டடி பிளான் அண்டு பேட்ச் சரிங்களா, ஒரு நியூ பேட்ச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா. மிக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான சரிங்களா, மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் சரிங்களா. ஒரு 1 வீக் முன்னாடி நான் கால் ஃபார் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து எல்லாருமே வந்து குரூப் 4 இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது தெரியல, அந்த போராட்டம் நடத்துறது அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெருசாக வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இப்போ எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணலாமா சார், டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு பிளான் கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி, நம்ம டெஸ்ட் எப்படி நடக்கும், அது என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இதை முழுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு விருப்பம் இருக்கவர்கள் இதில் ஜாயின் பண்ணி படிங்க. ஜாயின் பண்ணி படித்தா உண்மையிலே சொல்கிறேன் மிகவும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. வந்து பார்க்கலாமா. 2K அகாடமி நம்மளுடைய நேமு, குரூப் 2 2ஏக்கான ஃபயர் பேட்ச் சரிங்களா. நியூ சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட்டு சரிங்களா. பேட்ச் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுக்கோங்களே. மொத்தம் 70 டேஸ் வந்து ஸ்டடி பிளான் நண்பர்களே. 70 நாளைக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து வச்சுருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 டெஸ்ட்டு, அதாவது சிலபஸ் வைஸாக ஒரு 12 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, மொத்தம் வந்து 17 தேர்வுகள் என்பது நமக்கு வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் போட்டிருக்கேன் 12 சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு. அதாவது இப்போ தமிழா யூனிட் 1, அப்புறமேட்டுக்கு மேக்ஸா, எல்சிஎங்ஹெச்எஃப், அப்புறம் ஜிஎஸ்ஆ, அதில் ஏதாவது ஒரு யூனிட் 6 ஏதாவது எது மணிக்கு வச்சுட்டு அந்த மணிக்கே ஒரு 12 டெஸ்ட்டு சிலபஸ் வைஸாக வச்சுட்டு அடுத்து ஒரு 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரிஜினல் குரூப் 2 2ஏ மாதிரிக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் கீ, அதாவது நம்ம பேட்ச் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். அனைவருமே குரூப் 4 நடந்துருச்சு, அதே பற்றி எல்லோரும் யோசிக்காமல் அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த நம்ம ஸ்டடி பிளானை படி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதாவது நான் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், நான் போடக்கூடிய வீடியோஸு, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கில் ரிசல்ட்டு ஸ்கோர் பண்ணலாம். நான் 2 முறை வந்து குரூப் 2 2ஏயோட பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. என்னோட பற்றி அந்த யூடியூப் ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ண தெரியும். பட் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் நான் சொல்ல முடியல சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் நல்லா படிங்க. குரூப் 2 2ஏ பிலிம்ஸ்க்கே நம்பி படிங்க. ஏன்னா நான் 2 டைம்ஸ் அதை வந்து நான் கிராக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது 3ஆம் டைம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் கீ எப்படி சார் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 AM காலையில் ஒரு 9 மணியை போல் வந்து நம்மளுடைய டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக அந்த போட்டுருக்கேன் பாருங்கள், டெலிகிராம் குரூப் ப்ரைவேட் நோட்ஸ் அண்ட் ஆடியோ சரிங்களா. இதோட ஸ்டடி பிளான் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், கீழே இருக்கும் பாருங்கள் சரிங்களா. காலையில் ஒரு 9 மணிக்கு 9 மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 3 o'clock போல் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ரேங்க் லிஸ்ட் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் என்பது தமிழ்நாடு அளவில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி எல்லா மாவட்டத்தில் இருந்தவங்க எழுதுவாங்க. ஸோ நீங்களும் அதில் எத்தனை நாளாக இருந்துக்கிறீங்க அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம். அது கண்டிப்பாக கொடுப்பேன். டெஸ்ட்டு எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா OMR பேஸ்டு டெஸ்ட்டுங்க சரிங்களா. எல்லாருமே வந்து எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OMRல தான் வந்து எழுதணும் சரிங்களா. OMR பேஸ்டு டெஸ்ட்டு தான், இல்லை OMRல தான் வந்து இதை அட்டன் பண்ணணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தாங்க ஒன்லி சரிங்களா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமான தேர்வு. ஸோ தமிழ் மீடியம் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம கேள்விகள் கேட்போம் சரி. சார் இப்போ வந்து குரூப் 4 இப்படி ஆயிடுச்சு, எப்படி சார் கேள்விகள் கேட்பீங்க, எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாலே தமிழுக்கு வந்து நான் ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுப்பேன் சரிங்களா. அதாவது எங்கேருந்து TMC கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றக்காண்டி நம்ம நோட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம குரூப்லேயும் போட்டு நோட்ஸ்லாம் இங்கேருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க. பேஜஸ் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் PDF வந்து நான் கொடுக்கப்படும் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் நிறையா வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து பிரித்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிக்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா குரூப் 4 இப்படி கேட்டுட்டாங்களே. ஸோ அப்போ 2 2ஏன்றப்ப கண்டிப்பாக கொஞ்சம் அவுட் சோர்ஸ் PDF வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சரி. நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. புக் வைஸ் வந்து படிக்க வேண்டாம், சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் சரிங்களா. GS வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் PDF கிவன் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸை யாரும் பற்றி கவலைப்பட வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கப்படும் சரிங்களா. அடுத்து 5 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்குங்க சரிங்களா. அடுத்து பேட்ச், இப்போ தான் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா பேட்ச் ஃபீஸ் எவ்வளோனா 500 ரூபாய் தான். நீங்கள் வேணால் பாருங்கள், 500 ரூபாய்க்கு வேறு யாராவது ஒரு குரூப் 2 2ஏக்கு 17 தேர்வுகள், 5 ஃபுல் மாடல் எக்ஸாமும் 12 சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சார் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு. யாருமே இந்த 500 ரூபாய்க்கு வந்து 17 தேர்வுகள் நான் கரெக்டாக சொன்னேன். 5 நாளைக்கு ஒரு 17 தேர்வுகள் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்கள். 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் சரிங்களா, 12 சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ மிக ஒரு குறைந்த விலையில் தான் வந்து நம்மளுடைய தேர்வு என்பது இருக்கும் நண்பர்களே. பேமெண்ட் எப்படி பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது இது வந்து ஃபோன்பே நம்பர் 6369210307.
7 இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மணி பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோன்பே இல்லை அப்படின்னா ஜிபேக்கு இந்த கீழே ஒரு நம்பருக்கு பாருங்கள் 93 451 99 790 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த நம்பருக்கு வந்து ஃபோன்பேயில் ஒரு 500 ரூபாய் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த டெலிகிராம் நம்பர் சரிங்களா, இந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து நம்ம குரூப் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 25ஆம் தேதி தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு சில ஆடியோஸ் தான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா நண்பர்களே. சார் பேமெண்ட் பண்ண லாஸ்ட் டேட் எப்போ சார் நிறைய பேர் கேட்டீங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதிங்க. சரிங்களா, இந்த மாதம் 30ஆம் தேதி சாரி அடுத்த மாதம் 5ஆம் தேதி, இந்த மாதம் ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண முடிஞ்ச அளவு கற்றுக்கோங்க. ஏன்னா 25ஆம் தேதி டெஸ்ட்டு அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு 25 கூட இருக்கல 4 நாளுக்குள்ளே எப்படியாச்சும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா, பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சார். இப்போ நம்மளோட பேட்ச் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்க போகுது அதோட சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரிங்களா, ஸோ அதாவது டெஸ்ட் 1 சிலபஸ் என்னென்னா பிரித்தெழுதுக. இந்த டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் என்பது நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்மளுடைய இந்த இப்போ யூடியூப் வீடியோ போகிறோம்ல இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிலை, குறிநடை வேறுபாடு, லகர வேறுபாடு, அடுத்து என்னது இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை. இப்போ சார் இதெல்லாம் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நம்ம குரூப்பில் சொல்லியிருப்பேன் எங்கெங்கே படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பேர் டு ஸ்டடி மாதிரி சின்னதாக ஒரு பிடிஎஃப் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோக நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி படித்துக்கொள்ளலாம். அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து நம்பர் சீரியஸ் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கு. மேக்ஸ் எப்படி டெஸ்ட் இருக்குன்னா ஒரு டாபிக் வந்து ரீசனிங்காக இருக்கும், ஒரு டாபிக் வந்து ஆப்டிடியூட் அதாவது இருக்கும். ரெண்டுமே கலந்து தான் வந்து டெஸ்ட் வந்து வைக்கப்படும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வைக்கப்படும். ஜிஎஸ்ல ஃபஸ்ட்டு ஸ்டடி என்னன்னா 5ஆண்டு திட்டம். இப்போ 5ஆண்டு திட்டம் அப்படின்னா அது புக்கில் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, அதுக்கப்புறம் அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸான வீடியோவும் உங்களுக்கு வடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் பிடிஎஃப் வடிவில் வந்து கொடுக்கப்படும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் புக்கில் எங்கே இருக்குது அதுக்கான ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, அடுத்து ரிசர்வ் பேங்க் இந்த மணிக்கு புக்கில் எங்கே இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் மணிக்கு கொஞ்சம் எடுத்து வேர் டு ஷெட்யூல் கொடுத்து நம்ம நீங்கள் எந்த கஷ்டம் படாமல் நம்ம வந்து சில இதை கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ யூனிட் 5 யூனிட் 6 இதில் யூனிட் 5ல் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒன்று கொஞ்சம் கொஸ்டின்ஸு, யூனிட் 4 வந்து அடிப்படை அது பாலிட்டி ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ். இப்போ தான் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் இருக்கும் நண்பர்களே, முழுமையாக கவனிங்க. அப்புறம் 30ஆம் தேதி டெஸ்ட்டு சிலபஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 10ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு, இப்படியே வந்து 25 டெஸ்ட்டும் போகும். 15 டெஸ்ட்டும் போகும். அடுத்து ஒரு 17 தேர்வுகள் வந்து நடக்கும். சரிங்களா, ஸோ நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். அதாவது குரூப் 4 முடிஞ்சு இந்த எக்ஸாம் ஆச்சும் நமக்கு குரூப் 2 அண்ட் 2A சரிங்களா, அதுவாக நமக்கு நல்லபடியாக அமையட்டும். எல்லோரும் வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சார் எப்படி சார் படிக்கிறது, என்ன சார் படிக்கிறது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் சேரலாமா வேணாமான்னு யாரும் யோசிக்காதீங்க. ஒரு 500 ரூபாய் பே பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக ஒரு நல்ல நிலைமைக்கு இருப்பீங்க. ஒரு 500 ரூபாய் யோசிக்காமல் சரிங்களா, லைஃப் ஃபுல்லாக நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்றக்காண்டி யோசிக்காமல் 500 ரூபாய் தான் அழகாக வந்துட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நல்லா படிங்க. நம்ம எக்ஸாம்ஸு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி குரூப் 2 தரத்தில் தான் இருக்கும். சரிங்களா, ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் பூராமே யோசித்து போகிற மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நம்பி படிங்க. அழகாக ஜாயின் பண்ணிட்டு எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம நம்பருக்கு கூட பே பண்ணக்கூடிய அந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணி கேளுங்க. சார் எப்படி சார் ஜாயின் பண்ணலாம், எதுவும் டவுட் இருந்தால் மெசேஜோ காலோ பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா நம்மளே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.